Okay, we have lots of charming event for the day. So next, again, we're going to talk about Thirukkural. As I was mentioning to you about the atom-sized Thirukkural, which has got a composition of 7 large oceans, right? Thirukkuralukku nijamaave arumugam thevaiilla. It doesn't need any introduction. அடிப்படையில் இது ஒரு வாழ்வியல் நூல். வாழ்வியலோட எல்லா அங்கங்களையும் சொல்றதுனால திருக்குறளை Anjana will recite the first Quran. Anjana இப்போ first Quran சொல்ல போறாங்க. வணக்கம். என் பேர் அஞ்சனா. நான் கடவுள் சொல்றேன். அகமல்ல எழுத்தெல்லாம் ஆழ்வார் போதிச்சு உனக்கு ஈனா புத்தப்புள்ளாலும் ஆராதே நாவினால் சுட்டுவது हमसे हाथ मिला लो, मुगलों की तरफ आ जाओ, जिंदगी बदल जाएगी, बस तुम्हें अपना धर्म बदलना होगा। हमसे हाथ मिला लो, मराठों की तरफ आ जाओ, जिंदगी बदल जाएगी और धर्म भी बदलना नहीं पड़ेगा। छत्रपति शिवाजी महाराज को शेर कहते हैं औरंग, और शेर के बच्चे को यावन रावण की सभा, शंभू बंध्यो बजरंग, लहू लसत सिंदूर सम, खूब खेलियो रणरंग। राजन हो तुम साचे, खूब लड़ियो तुम जंग, जो तुवत तेज निहार के, तखत त्यजत औरंग। ராமதூதனாக சென்றவன் ஹனுமான் லங்கையை அழித்து வந்தவன் 1947 में रिलीजियस लाइंस पे इंडियन सब कॉन्टिनेंट में एक नए कंट्री का जन्म हुआ, बट 20 सालों के अंदर ही इसे एक सिविल वॉर फेस करना पड़ा। क्यों? एक कंट्री जिसने मुस्लिम्स के लिए अलग देश की डिमांड की थी, उसी कंट्री के बंगाली मुस्लिम्स ने खुद को पंजाबी मुस्लिम से बचाने के लिए उस आर्मी की हेल्प मांगी, विच वॉज 80% हिंदू। द यूनिट वॉज लेड बाई जनरल जैकब, हु वॉज अ ज्यू, who was under the command of General Jagjit Singh Arora, who was a Sikh, and the whole army was being led by the legendary Sam Manekshaw, who was a Parsi. I don't think कि इससे बेहतर कोई एग्जाम्पल होगा जो कि प्रूव कर सके द हिस्टोरिकल फुलिशनेस ऑफ डिवाइडिंग इंडिया ऑन द बेसिस ऑफ रिलीजन, और वो सारी आवाजें जो आज भी भारत में उठती है ऑफ सिसेशन फ्रॉम इंडिया ऑन द बेसिस ऑफ रीजन और रिलीजन। India, how can it be called Bangladesh's internal matter? Or does Bangladesh think that Rohingyas fleeing Myanmar to enter Bangladesh to escape persecution is also Myanmar's internal matter? Well, you have your answer. இந்த வீடியோல நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் தமிழர்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல சவுத் ஆப்பிரிக்கால இருக்க தமிழர்கள் தமிழ்நாட்டில இருந்து எப்போ எப்படி அங்க போனாங்க அப்படின்னும், அப்படி போன அவங்க அங்க என்ன செஞ்சாங்க, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அடுத்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கன் தமிழர்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள் எப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க அப்படின்னா, 2000 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள் இங்கேயே நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக அளவுல கரும்பு பயிர்களை விளைச்சல் செஞ்சு அதிலிருந்து வெல்லம், சர்க்கரை, மதுபானம் அப்படின்னு எல்லாத்தையும் தயாரிச்சு அதை பயன்படுத்தி இருக்காங்க. அதை தங்களோட தேவைக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த இனிப்பான வெல்லத்தையும் சர்க்கரையையும்
2ஆம் நூற்றாண்டுல இருந்து நிறைய நாடுகளுக்கு தரை வழியாகவும் கப்பல் வழியாகவும் ஏற்றுமதியும் செஞ்சிருக்காங்க. இப்படி உலகத்திலேயே முதலா நம்ம தமிழர்கள் தான் கரும்பு விளைச்சல் செஞ்சு அதை வெல்லம் சர்க்கரையா மாத்தி அதை வணிகம் செஞ்சு உலகத்துக்கு சர்க்கரையை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருந்த கரும்பு விளைச்சல் அதுக்கு அடுத்தது இந்தியா முழுக்க பரவி இந்தியா முழுக்கவும் வெல்லம் சர்க்கரை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இத கேள்விப்பட்ட யூரோப்பியன் அரசர்களும் மக்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி இவங்க ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் கரும்பு அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ஒரு சில ஆசிய நாடுகள்ல மட்டுமே இருந்துச்சு. ஆப்பிரிக்கா மற்றும் யூரோப் போன்ற நாடுகள்ல இருந்த மக்களுக்கு கரும்பு சர்க்கரை அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச இனிப்பான பொருள் அப்படின்னா அது தேனும் அத்திப்பழமும் மட்டும்தான். அதையும் அங்கிருந்த யூரோப்பியன் செல்வந்தர்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனாலதான் அங்க இருக்க யூரோப்பியன் அரசர்களும் மக்களும் கரும்பு பத்தி கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்படி கரும்பு வெல்லம் மற்றும் சர்க்கரையோட இனிப்பான சுவையை கேள்விப்பட்ட யூரோப்பியன் அரசர்கள், அதுலயும் முக்கியமா மாவீரன் அலெக்சாண்டர் என்ன செஞ்சாருன்னா, இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்க செல்வங்கள், இயற்கை வளங்கள், தேயிலை, மிளகு, குறிப்பா கரும்பு போன்ற பயிர்களை அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போக முயற்சி செஞ்சாரு. ஆனா அதை அவரால் செய்ய முடியல. அதனால அவருக்கு அடுத்து இந்தியாவுக்கு வந்தவங்க கரும்பை அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போய் அங்க கரும்பை உற்பத்தி செய்ய முயற்சி செஞ்சாங்க. ஆனா அது ரொம்பவே உடல் உழைப்ப வாங்குற வேலையா இருந்ததுனால யூரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யூரோப்பியன் வெள்ளையர்கள் கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்யறத நிறுத்திட்டு ஆப்பிரிக்கன் கருப்பின மக்களை அடிமைகளா புடிச்சிட்டு வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்ய வச்சு அதுல இருந்து வெல்லம் சர்க்கரையை உற்பத்தி செஞ்சு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பவும் யூரோப்பியர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால விளைச்சல் செய்ய முடியல. அதனால யூரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, குறைவான கருப்பின மக்களை கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்ய வச்சா குறைவான அளவு மட்டுமே கரும்பு உற்பத்தி செய்ய முடியும். அதனால நிறைய கருப்பின மக்களை கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்ய வச்சா நிறைய கரும்புகளை உற்பத்தி செய்ய முடியும், சர்க்கரையோட உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு யூரோப்பியர்கள் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போய் அங்க இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் அடிமைப்படுத்தி அவங்கள வச்சு சர்க்கரையோட உற்பத்தியை பல மடங்கு அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு யூரோப்பியர்கள் ஆப்பிரிக்காக்கு போய் அங்க இருக்க ஆப்பிரிக்கன் மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆப்பிரிக்கா நாட்டுக்கு கரும்பு போய் அந்த ஆப்பிரிக்கன் நாடும் ஆப்பிரிக்கன் மக்களும் யூரோப்பியர்களுக்கு சர்க்கரை தொழிற்சாலையா செயல்பட்டு இருக்கும்போது யூரோப்ல நிறைய புது புது அரசர்களும் நாடுகளும் உருவாகிட்டே இருந்துச்சு. அப்பவும் ஆப்பிரிக்கா யூரோப்பியர்களுக்கு தொடர்ந்து சர்க்கரை தொழிற்சாலையா செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் கிரேட் பிரிட்டன் நிறைய நாடுகளை கைப்பற்றி அடிமைப்படுத்தி அந்த நாட்டில் இருக்க மக்களை தங்களோட தேவைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது தான் தங்களுக்கு சர்க்கரை தேவை அதிகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கிரேட் பிரிட்டன் தங்களோட சர்க்கரை உற்பத்தியை அதிகம் செய்யணும் அப்படின்னு ஆப்பிரிக்கால இருந்து சர்க்கரையை சீக்கிரமா உற்பத்தி செஞ்சு அதை கப்பல்ல வேகமா எடுத்துட்டு போக ஏதுவா நிறைய துறைமுகங்கள் இருக்க சவுத் ஆப்பிரிக்காவை தேர்வு செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது கரும்புகளை உற்பத்தி செய்யறதுல சிறந்து விளங்கின தமிழர்களை ஆப்பிரிக்கா கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்ய ஆப்பிரிக்காக்கு அடிமைகளா கூலி முறையில 16 நவம்பர் 1860 1000க்கும் அதிகமான தமிழர்களை பாதுகாப்பே இல்லாத முறையில கப்பல்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படி சவுத் ஆப்பிரிக்காக்கு முதலா 1000க்கும் அதிகமான தமிழர்களை கூட்டிட்டு போனதுல அந்த 1000க்கும் அதிகமான எல்லோரும் ஆண்கள் மட்டுமே, பெண்கள் யாரையுமே கூட்டிட்டு போல. இதனால நிறைய பிரச்சனையும் ஏற்பட்டது. அது என்னன்னா, ஆண்களே கரும்பு தோட்டங்கள்ல வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்களே சமைச்சு சாப்பிடறதுனால சரியான சாப்பாடு கிடைக்காம எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால இத சரி செய்யலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா, அங்க கூலிகளா வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் பெண்களையும் தமிழ்நாட்டில இருந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு கூட்டிட்டு போய் அவங்களையும் கரும்பு தோட்டங்கள்ல வேலை செய்ய வச்சிருக்காங்க. இப்படி 2வது முறையில 342 தமிழ் குடும்பங்களை தமிழ்நாட்டில இருந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு கூட்டிட்டு போய் அவங்களையும் அடிமைப்படுத்தி கரும்பு தோட்டங்கள்ல வேலை வாங்கி இருக்காங்க. இதனால அங்க இருக்க ஆண்களோட பிரச்சனைகள் குறைஞ்சிருந்தாலும் அங்க போன பெண்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்படின்னா, அவங்களும் ஆண்களோட கரும்பு தோட்டங்கள்ல வேலை செஞ்சு முடிச்சுட்டு இரவு வேலையில வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு அவங்களுடைய குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க நிறைய தமிழ் பெண்கள் அங்கிருந்த நிறைய வெள்ளையர்களால வன்கொடுமை செய்யப்பட்டு ரொம்பவே சித்திரவதையும் செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு அடிபணியாத பெண்களை அடிச்சு காயமும் படுத்திருக்காங்க. இப்படி அங்க போன பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப
ரொம்பவே துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இப்படியே அடுத்தடுத்த வருஷங்கள் போக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூலிகளா போற தமிழர்களோட எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கு. தமிழர்களுக்கு கொடுமைகளும் அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடிமை கூலிகளா கொண்டு செல்லப்பட்ட தமிழர்களுக்கு அங்க குறைவான கூலி, அதிக வேலை பளு அப்படின்னு ரொம்பவே சித்திரவதை செய்யப்பட்டாலும் அங்க வாழ்ந்துட்டு இருந்த தமிழர்கள் தங்களோட மொழியையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படின்னா கோவில்கள் கட்டி பூஜை செஞ்சு பண்டிகைகள் கொண்டாடி தமிழ் திருவிழாக்களையும் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி தமிழர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்கும் போதுதான் அங்க 1893 காந்திஜி சவுத் ஆப்பிரிக்கா டர்பன் நகர்ல ஒரு நீதிமன்றத்துக்கு லாயரா வராரு. அங்க லாயரா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் வேலை முடிச்சிட்டு காந்திஜி ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து போயிட்டு இருக்கும்போது அங்க வந்த டிக்கெட் செக்கர் காந்திஜியை பார்த்து, நீ ஒரு வெள்ளையன் கிடையாது, அதனால நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காரக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டு காந்திஜியை ட்ரெயினை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. இதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளான காந்திஜி அந்த மன உளைச்சலோடவே வீட்டுக்கு போன அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்க்கறாரு. அது என்னன்னா, இங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருக்க அத்தனை இந்தியர்களுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா குடியுரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை பார்க்கறாரு. அப்பதான் காந்திஜிக்கு ஒன்னு புரிய வருது. அது என்னன்னா, ஒரு லாயரா இருக்க நமக்கே சவுத் ஆப்பிரிக்கால வாழ்றது இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னா இங்க இருக்க தமிழர்களும் மற்ற மாநிலத்தை சேர்ந்த இந்தியர்களும் இங்க வாழ்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவங்களுக்கு எப்படியாவது குடியுரிமையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. அதுக்காக என்ன செய்யறாருன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்க அத்தனை இந்தியர்களையும் சந்திச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்டோட அறிவிப்புக்கு எதிராக போராட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே காந்திஜி முதலா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து தமிழர்களோட உதவியோட போராட்டத்தை நடத்துறாரு. அந்த முதல் போராட்டம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. அதனால 1894 காந்திஜி சவுத் ஆப்பிரிக்கால இந்தியன் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி அதுல அங்க இருக்க ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஒன்னு திரட்டி அதன் மூலியமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்யறாரு. அதோட அங்க இருக்க அத்தனை இந்தியர்களுக்கும் அவங்களோட குடியுரிமையும் மீட்டு கொடுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததுதான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்த காந்திஜி பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்தியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இந்தியாவுக்கும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால இருந்த இந்தியர்கள், குறிப்பா தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் வெறும் லாயரா இருந்த காந்திஜி தமிழர்களோட பேராதரவால பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சு பின்னால மகாத்மா காந்தியா மாறினாரு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணமா இருந்தவங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கன் தமிழர்கள். இப்படி சவுத் ஆப்பிரிக்கன் தமிழர்கள் பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு தங்களுடைய குடியுரிமையை வாங்கி இருந்தாலும் காந்திஜி திரும்ப இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த தமிழர்கள் இனவெறியாலும் நிறவெறியாலும் ரொம்பவே கொடுமை செய்யப்பட்டாங்க. அப்படி கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது 1910 சவுத் ஆப்பிரிக்கா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனா அது முழுமையான சுதந்திரமா இல்ல. அதனால அங்கிருந்த தமிழர்கள் தொடர்ந்து நிறவெறியாலும் இனவெறியாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க, நிறைய தாக்குதலுக்கும் ஆளானாங்க. அதனால சவுத் ஆப்பிரிக்கால இருந்த கருப்பின மக்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக போராட்டம் செஞ்சாங்க. அந்த போராட்டத்துல நம்ம தமிழர்களும் கலந்துக்கிட்டு நிறவெறிக்கும் இனவெறிக்கும் எதிராக போராடவும் செஞ்சாங்க. இப்படியே 1910 இருந்து 1990 வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா 1994 சவுத் ஆப்பிரிக்கா முழுமையா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துச்சு. ஆனாலும் கடந்த 180 வருஷங்கள்ல இருந்து இப்ப வரைக்குமே அங்க இருந்த தமிழர்களுக்கு இனவெறி நிறவெறி சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை எல்லாத்தையுமே கடந்துதான் அங்க 8 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க மொத்த இந்தியர்களோட எண்ணிக்கை 12 லட்சம். அதுல தமிழர்கள் மட்டுமே 8 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இருக்காங்க. அதே மாதிரி அங்க இருக்க எல்லா தமிழர்களும் நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம தமிழர்களின் விழாக்களான பொங்கல், தைப்பூசம், சிவராத்திரி, தீபாவளி போன்ற எல்லா விழாக்களையும் விமர்சையா கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கால இருக்க தமிழர்களோட கல்வி முறை எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க பள்ளிகள்ல படிக்கிற தமிழ் மாணவர்கள் அவங்களோட முதன்மை மொழியா ஆங்கிலத்தையோ அல்லது ஆப்பிரிக்கன் மொழியோ தேர்வு செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா இரண்டாம் மொழியா ஹிந்தி இல்லனா தமிழை தேர்வு செஞ்சுக்கலாம். இதுல குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்க தமிழ் மாணவர்கள் இரண்டாம் மொழியா ஹிந்தியை தேர்வு செஞ்சா இந்தியன் கல்வி சட்டத்தின் உதவியோட ஹிந்தி இலவசமா கட்டணம் இல்லாம கத்துக் கொடுக்கப்படும். ஆனா இரண்டாம் மொழியா தமிழை தேர்வு செய்யணும் அப்படின்னா அதுக்கு சிறப்பு கட்டணம் செலுத்தி மட்டுமே தமிழை கத்துக்கணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்டால பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இப்படி இருந்தும் அங்க இருக்க தமிழ் மாணவர்கள் தொடர்ந்து தமிழோட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிறப்பு கட்டணத்தையும் செலுத்தி தான் தமிழை ஒரு பாடமா படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகமே பெருமைப்பட வேண்டிய தமிழர்கள்
தமிழர்கள் கரும்பை உற்பத்தி செஞ்சு கரும்பை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி பின்னால அந்த கரும்புக்காகவே அடிமைப்படுத்தப்பட்டு இனவெறியாலும் நிறவெறியாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுதான் கரும்போட உற்பத்தியை மறுபடியும் இந்தியாவில் அதிகமாக்குறதுக்காக 1912 கரும்புக்கான ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர்ல நிறுவப்பட்டுச்சு. 1930 அந்த நிறுவனம் மூலமா TS வெங்கடராமன் ஒரு புது வகையான ஹைபிரிட் கரும்பை உருவாக்குனார். அதை புது விதமாக எந்தெந்த கரும்புங்க கல்யாணம் செஞ்சு இந்த புது கரும்பு பிறந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டு மார்க்கெட் செஞ்சார். அந்த நிறுவனத்துடைய தொடர் முயற்சினாலையும் ஆராய்ச்சினாலையும் தான் கிட்டத்தட்ட கரும்பு உற்பத்தி ஒட்டுமொத்தமாக அழிய போகிற நிலைமையில் இருந்த இந்தியா இன்னைக்கு உலகத்திலேயே கரும்பு உற்பத்தியில் 2வது இடத்துல வந்து நிற்கிது.